தேவன் அவர்களின் சின்னஞ்சிறு கதை. என்ன கொத்தனாரே, வேலை ரொம்ப தூங்குதே, கொஞ்சம் சுறுசுறுப்பாக நடக்கட்டுமே என்றேன். சுவாமி, என்னையா தூங்கு மூஞ்சி என்றீங்க? உங்களுக்கு சித்தா சதாசிவத்தை பற்றி தெரியுமா? நான் சொல்கிறேன், நீங்கள் பத்திரிகைகளுக்கு எழுதுங்க. அவன் பேர் சதாசிவம். மேஸ்திரி ஐயா அவனை சதா நித்திரைன்னு கூப்பிடுவார். அவன் எங்கே வேணும்னாலும் நின்னபடியும் உட்கார்ந்தபடியும் சாய்ந்தபடியும் வேலை செய்தபடியும் தூங்கி போயிடுவான். தூக்கம் என்றால் சாமானிய தூக்கம் இல்லை. அவன் விடும் குரட்டையில் 15 அடி தள்ளி தூங்கி கொண்டிருந்தாலும் நான் எழுந்துடுவேன். அதுக்காக நான் கண்ட இடத்துல தூங்குவேன் என்று நீங்கள் நினச்சிடக்கூடாது. வேலை செய்கிற போது எப்பவானும் கண்ணை மூடிக்கொண்டிருந்தால் அது தூக்கம் இல்லை, யோசனை பண்ணுறேன்னு அர்த்தம். அதுவும் நம்ம வீட்டு கொத்து வேலைக்கு ரொம்ப யோசனை பண்ண வேண்டியது இருக்கிறது. இந்த சதாசிவம் இருக்கானே, இவன் எதில் வேணுமானாலும் படுத்து குரட்ட விடுவான். தெரு திண்ணை இருந்தாலும் கல் மூட்டை இருந்தாலும் சுண்ணாம்பு மூட்டையாக இருந்தாலும் அவனுக்கு எல்லாம் ஒன்று தான். ஒரு நாளைக்கு மேஸ்திரி ஒரு வேடிக்கை பண்ணினார் பாருங்க. அப்போது தீபாவளி சமயம். ஒரு கட்டு யானை வெடி, ஒத்தை வெடி, எலக்ட்ரிக் வெடி எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய கட்டாக கொண்டு போய் வழக்கமாக சதாசிவம் படுத்து தூங்கும் பெட்டியின் பக்கத்தில் வச்சார். நாங்கள் தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம். சதாசிவம் ஒன்றும் அறியாமல் படுத்து கொண்டிருந்தான். மேஸ்திரி வெடிகளுக்கு நெருப்பு வைத்து விட்டு வந்தார். அடே எப்பா, எவ்வளோ பெரிய சத்தம் தெரியுமா! பக்கத்தில் இருந்த கல்லு மூட்டு சிதறி போச்சு. அந்த அதிர்ச்சியில் ஒரு பர்லாங்க தூரத்தில் இருந்த வீட்டு ஜன்னல் கண்ணாடி கூட உடஞ்சி போச்சு. கொட்டகையில் இருந்த கீற்றெல்லாம் நாலாபுரமும் பறந்து போச்சு. சதாசிவம் பெட்டி மீது எழுந்து உட்கார்ந்து கொண்டு கண்ணை துடைத்து கொண்டே, என்னங்க இது, பக்கத்தில் இப்படி ஒரு செங்கல்ல கொண்டு வந்து போட்டு வேடிக்கை பண்ணுறதே என்று சொல்லிவிட்டு திரும்பவும் படுத்து தூங்கி குரட்ட விட ஆரம்பிச்சிட்டான். ஆகையால் சாமி, என்ன நீங்கள் தூங்கு மூஞ்சின்னு மட்டும் சொல்லாதீங்க என்று முடித்தார் கொத்தனார். தேவன்